வணக்கங்க. நான் உங்கள் வினோத். இதுவரைக்கும் வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ அண்ட் தென் என்ஐடின்னு யூஸ் பண்ணி லைக் நோ கோட் ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ இதெல்லாம் தானே நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அத பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் இன்னைக்கு டிஃபரெண்ட்டா எக்ஸ்பர்ட்ஸ மீட் பண்ணி அவங்க கிட்ட இருக்க இன்புட்ஸ கலெக்ட் பண்ணி ஃப்ரெஷர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ண போறோங்க. ஃப்ரெஷர்ஸ் மட்டும் கிடையாது. ஐடில யார் உள்ள வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த இன்புட்ஸ நம்ம ஷேர் பண்ண போறோம். வாங்க. அந்த மாரி ஒரு எக்ஸ்பர்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்க யாருன்றத நான் முன்னாடி இன்ட்ரோ குடுத்துடுறேங்க. அந்த பெர்சன் வேற யாரும் இல்லங்க. என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் தான். அவர் பேரு வெங்கட். அவர் 9+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் நெட்வொர்க் அண்ட் தென் இன்ஃப்ரால இருக்காருங்க. அது மட்டும் கிடையாது. அவர் 1 கிளவுட், 2 கிளவுட் இல்ல. 3 கிளவுட்ஸ ஹேண்டில் பண்ணியிருக்காரு. 3 கிளவுடோட இன்ஃப்ரா அண்ட் தென் நெட்வொர்க்ஸ ஹேண்டில் பண்றாரு. இவர்கிட்ட கேட்காம இந்த மாரி நெட்வொர்க் இன்புட்ஸ வேற யார்ட்ட கேட்க முடியும்? வாங்க வீடியோ. வணக்கம் வெங்கட். ஹலோ வினோத். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஆமா. ஆமா, இன்னைக்கு வீடியோல உங்கள தேடி தான் வந்திருக்கோம். அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் பெர்சனுக்காக தான் இங்க வந்திருக்கோம். எதுக்காகன்னா உங்கள தேடி வந்திருக்கோம் அப்படின்னா, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு 3 கிளவுட் ஆஃப் நெட்வொர்க் அண்ட் இன்ஃப்ரால வொர்க் பண்றீங்க. கரெக்ட்டா? உங்க நாலேட்ஜ இப்ப இருக்க ஃப்ரெஷர்ஸ் அதாவது நெட்வொர்க்குள்ள வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க என்ன மாரி இன்புட்ஸ் குடுப்பீங்க? அதாவது நீங்க எப்படி நெட்வொர்க்குள்ள வந்தீங்க? நெட்வொர்க் இவ்ளோ விஷயங்கள எப்படி கத்துக்கிட்டீங்க? இவ்ளோ வர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல உங்களோட நெட்வொர்க்ல என்ன மாரி வொர்க் சேலஞ்சஸ்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்கன்றத பேசுவோம். பட் நீங்க எப்படி நெட்வொர்க்குள்ள வந்தீங்க? அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னு அவங்க சொல்லுங்க. ஹாய், என் பேர் வெங்கட். நான் வந்து நெட்வொர்க் அண்ட் கிளவுட் இன்ஃப்ரால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 9+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா 2015ல ஸ்டார்ட் பண்ணேன் வித் சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷனோட. நீங்க கேட்கலாம் எதுக்கு இந்த ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு. நெட்வொர்க்ன்றது மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். நெட்வொர்க் இல்லாம இங்க எந்த சிஸ்டமும் ஒர்க் ஆக போறதில்ல. எல்லா ஐடி ஃபீல்டுமே நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அது எனக்கு ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதை கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல ஒரு சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷனோட நான் ஸ்டார்ட் பண்ணேன் என் கெரியரை. இப்போ சிசிஎன்ஏ இருந்து அதுக்கு அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன் சிசிஎன்பி பண்ணேன். அதுக்கப்புறம் கிளவுட் சர்டிஃபிகேஷன் பண்ணேன். கிளவுட்ல இருந்து இப்போ ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேஷன் வரைக்கும் நான் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படிதான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு ரெப்யூட்டட் கம்பெனில 9+ எக்ஸ்பீரியன்ஸோட 3 கிளவுட் வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதோட அண்டர்லைங் நெட்வொர்க் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இருக்க ரீசெண்டா இருக்க ஃப்ரெஷர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ண இன்புட் கொஸ்டின்ஸ் தான் இது. இந்த கொஸ்டின்ஸ் நான் ஒண்ணு ஒண்ணா கேட்கிறேன். நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, ஏஐ வந்து நெட்வொர்க் இன்ஜினியரோட ரோல ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏஐ வந்து நெட்வொர்க் மட்டும் இல்ல, எல்லா ஃபீல்டோட எல்லா டெசிக்னேஷனுமே ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா அது வந்து ஒரு நியர் ஃபியூச்சர் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க நெட்வொர்க்கும் படிங்க, ஆனா கூடவே சேர்ந்து ஏஐயும் சேர்ந்து படிங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏஐ டூல்ஸ் எவ்வளவோ இருக்குது. இப்போ முன்னாடி வந்து எல்லாமே மேனுவல் ஒர்க்கிங்கா தான் இருந்தது. எல்லா கான்ஃபிகரேஷனுமே மேனுவலா பண்ண வேண்டி இருந்தது. எல்லா எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே அவங்கவுங்க கன்சோல் வச்சிருந்தாங்க, கான்ஃபிகரேஷன் கன்சோல் வச்சிருந்தாங்க. எல்லாமே நம்ம மேனுவலா போய் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஏஐ எல்லாமே இன்டெகிரேட் பண்ணனால நம்ம வந்து சிம்பிள் ஸ்கிரிப்டிங்லயே எல்லா விதமான கான்ஃபிகரேஷனுமே நீங்க பூட் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க வர போற ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல நீங்க வந்து நெட்வொர்க் மட்டும் இல்லாம ஏஐயும் சேர்ந்து படிக்கிறது தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நெட்வொர்க் கூட ஏஐயும் அடிஷனலா படிச்சுக்கோங்க அப்படின்னு. எஸ். ஆனா நெட்வொர்க் பிரியாரிட்டியா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆமா. நெட்வொர்க் நீங்க புரிஞ்சாதான் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்ப எனக்கு இங்க ஒரு சின்னதா ஒரு சந்தேகம் வருதுங்க. இதுவரைக்கும் நான் உங்க கூட டிராவல் பண்ணத வச்சு சொல்றேன். ஏன்னா நெறைய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, நெட்வொர்க்ல வந்து ஹிடன்னா சில விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. அதாவது இந்த இஷ்யூஸ் என்னன்னே தெரியாது. கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதுக்கு நம்ம ஆஸ் யூசுவல் வழக்கம் போல எல்லாரும் சொல்ற மாரி ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். லைக் மிஷின ரீஸ்டார்ட் பண்றது தான் ஒரே சொல்யூஷனா இருந்தது. சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஏஐ ஐடென்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நல்ல கேள்வி. ஆக்சுவலா நானுமே ஒரு காலத்துல ரீஸ்டார்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா இஷ்யூஸ்க்குமே வந்து நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்யூஷன் கொடுக்கறது வந்து ரீஸ்டார்ட்டா தான் இருந்தது. ஆனா அது வந்து கண்டிப்பா அது ஒரு சொல்யூஷனே கிடையாது. ரீஸ்டார்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு அந்த இஷ்யூ வந்து அந்த டைமுக்கு சப்ரஸ் பண்ணுமே தவிர அந்த இஷ்யூ நீங்க திருப்பி நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஒரு டெம்பரரி சொல்யூஷன். டெம்பரரி சொல்யூஷன் தான், லாங் டைம் சொல்யூஷன் கிடையாது. நீங்க ஒவ்வொரு ட்ரபிள் ஷூட்டிங்குமே ஒவ்வொரு சினாரியுமே ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். சில டைம் வந்து அது ரொம்ப லென்த்திங்கா டைம் எடுத்துக்கும். சிலது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிடும். நீங்க ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரியே இருந்துரும். இது எல்லாமே பேஸ் பண்றது எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க வந்து இனிஷியலா உள்ள வரீங்க, ஃபீல்டுக்குள்ள வரீங்கன்னா, நீங்க எல்லா இஷ்யூஸுமே ஹேண்டில் பண்ணுங்க. சப்போஸ் உங்க கொலீக் ஹேண்டில் பண்ணாலும் அதை எப்படி அதை ஃபேஸ் பண்ணாரு, எப்படி சொல்யூஷன் கொடுத்தாருன்னு கேட்டு கத்துக்கோங்க. அப்படி கெயின் பண்ணாதான் நீங்க வந்து உங்களோட நெட்வொர்க்கிங் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நீங்களே எல்லா ட்ரபிள் ஷூட்டிங் செஷனுமே நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க. ஓகே. நீங்க லேர்ன் பண்றதை விட உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவும் உங்க கொலீக் மூலியமாவும் அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்மே சேர்த்து அவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அது இல்லாம சேர்ந்து நீங்க வந்து கெயின் பண்ணாதான் நீங்க நெட்வொர்க்ல ட்ரபிள் ஷூட் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, சூப்பர். அப்போ நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின் போயிடலாம். என்னன்னா ஒரு நெட்வொர்க் காய் ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த மாதிரி வேலை செய்வாங்க?
இப்போ நெறைய பேருக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி நெட்வொர்க்ல எப்படி பார்த்தோம்னா, ஒரு ரேக்ல வந்து ஸ்விட்ச் செட் பண்றது இருக்கட்டும், இல்ல ஒரு வயரிங் பண்றதா இருக்கட்டும். அப்படின்னும்போது ஆக்சுவலா இந்த மாரி வேலை தான் நெட்வொர்க் காய்ஸ் பண்ணுவாங்களா? இல்ல உள்ள போனா எனக்கு ஒரு ஏசி ரூம் தரமாட்டாங்க. நான் எப்பவுமே ஒரு சர்வர் ரூம்லயே இருக்கணும். சர்வர் செட்டப் பண்ணணும், அது பண்ணணும். இந்த மாரி தாட்ஸ் இருக்கும் கரெக்ட்டா? கொஸ்டின் என்னன்னா, என்ன மாதிரி வேலைகள், அதாவது என்ன மாரி வொர்க் ஐட்டம்ஸ் இருக்கும் ஆர்கனைசேஷன்? நீங்க ஏசி ரூம் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா டேட்டா சென்டருக்குள்ள மட்டும் தான் மெயினா ஏசி இருக்கும். வெளியில கூட ஏசி இருக்காது. டேட்டா பாத்துக்கோங்க. சென்டருக்குள்ள தான் ஏசி அப்ப இருக்கும். முக்கியமா ஏசில மட்டும் தான் வேலை ஆமா. செய்வீங்களா? நாங்க இருக்கிற இடம் ஃபுல்லா ஏசியா தான் இருக்கும். ஓகே. ஆஹ் இது நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இது வந்து கம்பெனி டிபெண்ட் ஆகும். ஓகே. ஸோ லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ் வந்து மேக்ஸிமம் கிளவுட்ல தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ் மேக்ஸிமம் சின்ன சின்ன டேட்டா சென்டர்ஸ் அவங்களுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்கு அவங்களே ஒரு நெட்வொர்க் டிவைசஸ் பிசிக்கல் டிவைசஸ் வச்சிருப்பாங்க, ஃபயர்வால்ஸ் பிசிக்கலா வச்சிருப்பாங்க, சர்வர்ஸ் பிசிக்கலா வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நெட்வொர்க்கிங் டிவைஸ் ஹேண்டில் பண்ற ஐடியா இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ மற்றபடி நீங்க டாப் டியர் கம்பெனிஸ் இல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸ் போறீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் ஆன் பிரேம்ல அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க. ம்ஹ்ம். கிளவுட் மேக்ஸிமம் கிளவுட் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல கிளவுடோட நாலேஜுமே உங்களுக்கு தேவைப்படும். ஓகே. ஓகே. வெங்கட், இப்போ இருக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்களேன். உள்ள போனா ஆல்ரெடி நெட்வொர்க்கோட வந்து லிமிடெட் பீப்பிள் தான் வந்து ஆர்கனைசேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பெருசா உள்ள இல்லன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளு 2 பேரோ எங்கேயோ ஒரு இடத்துல நெட்வொர்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி ஏஐயும் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த பட்சத்துல ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எவ்வளோ நெட்வொர்க் பீப்பிள் தேவைப்படும்? இது டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. அப்போ வந்து நீங்க சின்ன சின்ன கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னே ஓன் டேட்டா சென்டர் தனியா வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் 200 to 300 எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க. அதை சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இப்போ 200 to 300 எம்ப்ளாயிஸ்னா ஒரு மேக்ஸிமம் 3 to 4 நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அந்த நெட்வொர்க் ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ இதே பெரிய பெரிய கம்பெனிஸ்னா அவங்களுக்குன்னு தனித்தனி ப்ராஜெக்ட் இருக்கும். தனித்தனி இன்ஃப்ரா கிரியேட் பண்ணுவாங்க. எல்லாமே கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதை மேனேஜ் பண்றதுக்குன்னு தனியா ஒரு நெட்வொர்க் பீப்பிள் இருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி நெட்வொர்க் பீப்பிள் அசைன் பண்ணுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஓ, டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ் கேஸஸ். ஓகே. இப்போ 3வது கொஸ்டின் என்னன்னா, ஒரு நெட்வொர்க் இருக்கு இல்லையா? அந்த நெட்வொர்க் காய்க்கு எது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூன்னு சொல்வீங்க? அதாவது இப்போ ஒரு டெவலப்பர் காயா நான் என்ன சொல்லுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு அப்ளிகேஷன் ஷட் டவுன் ஆகுறது ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் அஃபெக்ட் பண்ற எந்த ஒரு விஷயமானாலும் நாங்க காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நெட்வொர்க் பீப்பிளா, அதாவது ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரிங்கா அப்படின்றதுல எது காம்ப்ளெக்ஸ்? என்ன கேட்டீங்கன்னா, நான் நெட்வொர்க்கிங்ல நான் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்ல ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது நீங்க ரொம்ப ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸான கேசஸ்லாம் பார்ப்பீங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து அண்டர்லைங் பேஸோட என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னே தெரியலன்னா, நீங்க அந்த இஷ்யூவ சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த அந்த டைம்ல மிக மிக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து மானிட்டரிங் சிஸ்டம் தான். கண்டிப்பா. மானிட்டரிங் சிஸ்டம் நீங்க வந்து ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணும்போதே அது இன்டெப்த்தான மானிட்டரிங் சிஸ்டம் உங்க கையில இருந்ததுன்னா, நீங்க எந்த மாதிரி இஷ்யூனாலுமே நீங்க ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். எந்த மாதிரி இஷ்யூனாலுமே ஈஸியா உங்களால சொல்யூஷன் குடுக்க முடியும். ஸோ நெட்வொர்க்கிங் வந்து வெறும் கான்ஃபிகரேஷன் செட் பண்றது மட்டும் இல்ல. அந்த கான்ஃபிகரேஷன மேனேஜ் பண்றதும், அந்த டிராபிக்க வந்து மானிட்டர் பண்றதுமே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அத வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க எஃபிஷியன்ட்டா நீங்க அத கான்ஃபிகர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ஈஸியா ஒரு இஷ்யூஸ சால்வ் பண்ண முடியும். ஓகே. நீங்க மானிட்டரிங் சொன்னது தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து. ஸோ நாங்க மானிட்டரிங் யூஸ் பண்றதுக்கு நிறைய சர்வீசஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா ஒரு லாக்ஸ் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டூல் ஏதாவது இருக்கா? ஸோ நீங்க என்ன மாதிரி டூல் சஜெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு நெட்வொர்க் பீப்பிள்? இப்ப நெறைய சிஸ்டம்ல நெறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. நெறைய அ டேட்டா டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, டேட்டாடாக் டூல்ஸ் இருக்கு. ஸ்ப்ளங்க் டூல் இருக்கு. ப்ரொமீத்தியஸ் டூல் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக் டூல்ஸ். இதுல வந்து நீங்க உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற, உங்க டிவைசஸ்ல இருக்கிற எல்லா லாக்ஸ், எல்லா மெட்ரிக்ஸ் இத வந்து நீங்க டேட்டாடாக் மூலியமா நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது, நீங்க ஒரு விர்ச்சுவலா உங்களோட கிராஃப்ப நீங்க பார்க்க முடியும். உங்களோட டிவைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பார்க்க முடியும். நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டிராபிக் வருது, அத எந்த அளவுக்கு சர்வர்ஸ் ஹேண்டில் பண்ணுதுன்றத நீங்க ஈஸியா நீங்க விஷுவலாவே பார்க்க முடியும். ஸோ நெட்வொர்க்கிங் மட்டும் இல்ல. நீங்க வந்து கூடவே சேர்ந்து அதுக்கு ஏத்த மாரி மானிட்டரிங் சிஸ்டமும் நீங்க படிக்கணும். மானிட்டரிங் சிஸ்டமும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கிங் ட்ரபிள் ஷூட் பண்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரோமிதீசியஸ் நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோமிதீசியஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைக் மானிட்டரிங் டூல் கரெக்ட்டா? ஸோ லாக் மானிட்டரிங் டூல்ஸ். அதாவது நான் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் கூட நீங்க வச்சுக்கலாம். எப்படி நெட்வொர்க் பீப்பிள்ஸ், அதாவது ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஒரு டெவலப்பருக்கு வந்து டிஃபர் ஆகுறாங்க? பேசிக்கா டிஃபரன்ஸ் பிட்வீன் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் அண்ட் டெவலப்பர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ட கூட உருவாக்கும். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட சொல்ற நெட்வொர்க் இன்ஜினியர் கான்ஃப்ளிக்ட் வரும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பதில், இந்த கோடு என்னோட லோக்கல்ல ஒர்க் ஆகுது. அவ்வளவுதான். பட் அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம்க்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் அங்க என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்கு, அங்க என்ன மாதிரி செக்யூரிட்டி இருக்கு, எதெல்லாம் ஓப்பன்ல இருக்கு, எது க்ளோஸ்ல இருக்கு, என்ன மாதிரி செக்யூரிட்டி ஸ்கேன் நடக்குது, அண்டர்லைன்ல ஃபயர்வால் என்ன பண்ணுது, எதுவுமே அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. அவங்களுக்கு வந்து அவங்க கோட் பில்ட் பண்ற சிஸ்டம் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்ன ரெக்யர்மென்ட்டோ அத அவங்க லோக்கல் சிஸ்டம்ல, லோக்கல் அந்த கோட் டெவலப்மென்ட்ல அவங்க டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அத வந்து கிளவுட் சிஸ்டம்லயோ இல்லைன்னா ஆன் பிரேம்ல புஷ் பண்ணும்போது அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேற, அங்க இருக்கிற அவுட் சைட் என்விரான்மெண்ட் வேற, டிராபிக் எப்படி ஹேண்டில் பண்றது வேற. ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றது நெட்வொர்க் பீப்பிள் அண்ட் டெவாப்ஸ் பீப்பிளா தான் இருப்பாங்க.
ஸோ இது நம்ம வந்து நெட்வொர்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கோடிங் வந்து என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. கோடிங் வந்து என்ன பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க கோடிங் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லோக்கல் சிஸ்டம்ல ஒர்க் ஆனாலும், அது உங்களுக்கு வந்து தனியா வந்து டெஸ்டிங் சிஸ்டம்ன்ற ஒண்ண வச்சு நம்ம வந்து நம்ம எந்த இன்ஃப்ரால புஷ் பண்ண போறோமோ, அந்த டெஸ்டிங் சிஸ்டம்ல புஷ் பண்ணி தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கம்பெனிஸுமே இந்த லேயர் ஆஃப் டெவலப்மென்ட் இருக்கும். அதாவது யூஐடி, எஸ்ஐடி அண்ட் தென் ப்ராட் அந்த மாதிரி. அந்த மாதிரி இன்ஃப்ரா லெவல்ல இருக்கும். ஸோ எங்களோட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க 2 லெவல் ஆஃப் நெட்வொர்க்கிங் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலா எப்படின்னா, நீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் நெட்வொர்க்கும் நீங்க வந்து பில்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் தென் நவ் இப்போ நீங்க வந்து 3 கிளவுடோட கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்றீங்க. ஸோ உங்களோட ஆன் ப்ரமிசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கும் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க என்ன பாக்குறீங்க? ஆன் பிரெம்ன்றது நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு ரெக்கவரிங் சிஸ்டமே இருக்காதாங்க ஆன் பிரெம்ல. ஏன்னா நீங்க எல்லாமே பிசிக்கல் டிவைசஸா ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்க எல்லாமே மேனுவலா போய் செக் பண்ணணும். எல்லாத்துக்குமே நீங்க வந்து லாகின் பண்ணி எல்லா கான்ஃபிகரேஷனையும் நீங்க மேனுவலா பண்ணணும். இதே கிளவுட் சிஸ்டம்ல அவங்களே வந்து ரெக்கவரிங் பேக்கப்ஸ் வச்சிருப்பாங்க, ரெக்கவரிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஸோ ஏதாவது பிரேக் ஆனா கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கிளவுட் சப்போர்ட் இருக்கும். ஆனா வந்து ஆன் பிரெம் சிஸ்டம்ல பிசிக்கல் டிவைஸ் நீங்க ஹேண்டில் பண்றதுனால ஏதாவது பிரேக் ஆச்சுனாலும், ஏதாவது சர்வர் டவுன் ஆச்சுனாலும் நீங்க எல்லாமே நீங்க தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிளவுட்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க கிளவுட் போறதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்கன்னா, நீங்க பிசிக்கல் டிவைஸை டச் பண்ணி அதை ஃபீல் பண்ணி அதுல கான்ஃபிகரேஷன் கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்க கிளவுட்ல என்னென்னலாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே நீங்க வந்து பேசிக்கா பிசிக்கல்லையும் பாப்பீங்க. இப்பவும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஆன் ப்ரமிசஸ் சர்வர் தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க கிளவுட் போறதுக்கு விருப்பப்படல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிளவுட் போனா டேட்டாவோட வயலேஷன்ஸ் அண்ட் தென் செக்யூரிட்டி லெவல் வந்து கம்மியாயிடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் ஆன் ப்ரம் தான் இப்பவும் சூஸ் பண்றாங்க. ஏன்னா டேட்டா செக்யூரிட்டிக்காக. ஸோ கிளவுட்ல நிறைய பேர் அது விருப்பப்படுறது இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல முன்னாடி அந்த கன்சர்ன் இருந்தது. இப்ப வந்து கிளவுட்ல வந்து நிறைய லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொண்டு வந்துட்டாங்க. பட் இன்னமும் பேங்கிங் சிஸ்டம், ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல ஆன் பிரெம் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட மொத்த சிஸ்டமுமே டேட்டாஸுமே அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியும். டேட்டா சென்டர்ல அவங்களே மேனேஜ் பண்ண முடியும். இது எல்லாமே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் ஆகும். பட் பிக் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்க போனீங்கன்னா அவங்களோட டேட்டா வந்து அதிகம். கிட்டத்தட்ட பெட்டாபைட்ஸ்ல வந்து டேட்டாஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து நீங்க ஆன் பிரெம்ல பண்ண முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க கிளவுட் போய் தான் ஆகணும். ஆனா வித் பெஸ்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸோட போவாங்க. நான் இன்னொரு கொஸ்டின் போறேன். என்னன்னா, இப்போ எங்களோட அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பேக்கேஜுக்கு வருவோம். டெவலப்பருக்கு இது நிறைய நம்மளே டிபேட் பண்ணியிருக்கோம் அஸ் அ ஃப்ரெண்டா. ஆக்சுவலா பேக்கேஜ் வந்து நீ எப்படி வாங்குற, நான் எப்படி வாங்குறேன் அப்படின்ட்டு. ஸோ டெவலப்பருக்கு இருக்கிற பேக்கேஜ் ஒரு நெட்வொர்க் காய் வாங்கணும்னா, இல்லைன்னா ஒரு நெட்வொர்க்கோட மினிமம் அண்ட் தென் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சேலரி பேக்கேஜ் என்னன்றது நீங்க 9 இயர்ஸ்ல பார்த்துருப்பீங்க கரெக்டா? அது என்னன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் இப்போ வந்து நல்லாவே வாங்குறாங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற ஐடி பூமுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் உட்பட எல்லாருமே நல்ல ஃபீல்டில் எல்லா ஃபீல்ட்லையுமே வாங்குறாங்க சேலரிஸு. ஸோ இனிஷியல் லெவல் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 8 to 9 லேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் வாங்கலாம். ஸோ இப்போ என்ன வாங்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, அக்யூரேட்டா சொல்ல வேண்டாம். ஒரு இருந்து 13 to 16. ஓகே, ஏர்லி 13 to 16 வாங்குறீங்க. கூல். இப்போ நிறைய காம்படிஷன்ஸ் ஆன் டெவலப்பர் சைட்ஸ் வராங்க. இப்போ ஈவன் மெக்கானிக்கல் பீப்புளும் வந்து டெவலப்பர் அதாவது ஐடிக்குள்ள வராங்க. அண்ட் தென் அதர் ஃபீல்ட்ஸ் இந்த சிவில்ல இருக்கவங்களும் இப்போ முடிச்சுட்டு ஆட்டோகேட்ல டிசைனிங் தெரிஞ்சா போதும் ஐ கேன் கோ ஃபார் யூ அண்ட் யூஎக்ஸ்ன்ற மாதிரி ஐடிக்குள்ள வராங்க. ஸோ இந்த மாதிரி அதர் ஃபீல்டு இருக்கவங்க வந்து நெட்வொர்க் உள்ள மைக்ரேட் ஆகி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அஃப்கோர்ஸ் இப்போ வந்து எல்லா ஃபீல்டுமே ஆக்சுவலாக ஹாரிசான்டலா இதாயிருச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்தால் இந்த ஃபீல்டுக்கு தான், இந்த ஃபீல்டில் படிச்சீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு தான் போக முடியும்னு கிடையாது. இப்போ நீங்கள் மெக்கு படிச்சுட்டு கூட நீங்கள் டெவலப்பிங் ஆகலாம், சிவில் படிச்சுட்டு கூட நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகலாம். எல்லாமே நம்மளோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிறதுல தான் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து இதுக்கான டிகிரி வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த டிகிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருந்ததுன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் எந்த டெசிக்னேஷனாலும் நீங்கள் மூவ் ஆகலாம். ஓகே. அகைன் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா இப்போ நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அண்ட் நெட்வொர்க்கு வந்து சில விஷயங்கள்ல கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். அதாவது ஒரு டெப்ளாய்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் லெவலோ பிரேக்கேஜ் இஷ்யூஸ்லயோ வந்து அடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும் போது ஒரு ஒரு அப்ளிகேஷன் அடிச்சா பரவாயில்ல. பட் இட் லைக் அரௌண்ட் ஒரு 5 to 6 அப்ளிகேஷன் ஒரே டைமுக்கு அடிக்கும். அப்போ வந்து ஒரு ஒரு நெட்வொர்க் ஆகி தான் அது 5 அப்ளிகேஷனுமே ஹேண்ட் பண்ணுவோம் வித் 5 டீம் மெம்பர்ஸோட. ஸோ அந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்கா? அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? அதை சமாளிக்கணும்னா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க? ஸோ என்னோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நியூ கம்பெனி உள்ள போயிட்டாலே, நாங்க வந்து அங்க இருக்கிற அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நான் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டயகிராமாவோ, ஒரு டாக்குமெண்டேஷனாவோ எடுத்துறேன். நீங்க இப்போ நான் டாக்குமெண்டேஷன் சொன்னோனே தான் எனக்கு வருது. டாக்குமெண்டேஷன் இஸ் த கீ ஃபார் எவ்ரிதிங். நீங்க டெவலப்பரா இருந்தாலும் சரி, இல்ல டெவாப்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நெட்வொர்க் ஃபீல்ட்ல செக்யூரிட்டி பீப்புளா இருந்தாலும் சரி, நீங்க டாக்குமெண்டேஷன் கையில இருந்ததுன்னா, எவ்வளோ பெரிய இஷ்யூவா இருந்தாலும் நீங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியும். எத்தனை அப்ளிகேஷன் டவுன் ஆச்சுனாலுமே
நீங்க அதுக்கான சொல்யூஷன் உங்களால கொடுக்க முடியும். ஆனா இப்ப எல்லாம் ChatGPT யூஸ் பண்றாங்க. டாக்குமெண்ட் யாரும் பண்றது இல்ல. டைரக்ட்டா போய் query பண்ணி அதுல இருந்து ஆன்சர் எடுத்து டாக்குமெண்ட்னு சொல்றது நான் வந்து சர்ச்ச சொல்லல. சர்ச் பண்ணி நீங்க வந்து ஆர்டிகிள் படிக்கிறத சொல்லல. நான் இப்ப நீங்க ஒர்க் பண்ற நெட்வொர்க்ல அந்த நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா, அத நீங்க டாக்குமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ சப்போஸ் ஏதாவது டெவலப்பர்ஸ் வந்து ஏதாவது இஷ்யூ சொன்னா கூட, அந்த இஷ்யூ எங்க நடக்குது? எதனால நடக்குதுன்னு உங்களால ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவே கிரியேட் பண்ண முடியும். நீங்க வந்து பிளெயினா பிளாங்கா போனீங்கன்னா, ஓகே நெட்வொர்க் ஃபீல்ட்ல எனக்கு தெரியும். எனக்கு இப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஆனா எங்க ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டீங்கன்னா, அத வந்து நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க ஒரு இஷ்யூவ வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இதே நீங்க ஒரு ஃபுல் டாக்குமெண்டேஷன் உங்க கையில இருந்தது. ஒரு அப்ளிகேஷன் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, அண்டர்லைங் நெட்வொர்க் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அத எப்படி ஃப்ளோ நடக்குதுன்றத நீங்க ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த இஷ்யூ வந்து வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல நீங்க வந்து எங்க நடக்குதுன்றத கண்டுபிடிச்சிருவீங்க. சூப்பர். அப்போ நீங்க ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து பண்ணுவீங்க. சோ நீங்க என்ன மாரி டாக்குமெண்ட்லாம் வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்கீங்க? அதாவது ஒரு ஒன் நோட்ல வச்சுக்கலாமா? ஸ்டிக்கி நோட்ஸ்ல வச்சுக்கலாமா? ஏன்னா ஒரு இடத்துல நம்ம எழுதி வைப்போம், திடீர்னு மறந்துருவோம். சோ அந்த டாக்குமெண்ட் என்னால ஃபாலோ பண்ண முடியும். சோ என்ன பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? ஸோ நான் சொன்ன மாதிரி டேட்டா விஷுவலைஸ் பண்றதுக்கு என்ன மாதிரிலாம் டூல்ஸ் இருக்கோ, அது மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்றதுக்குமே ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் கான்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவேன், இல்லைன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுவேன், இல்லைன்னா வந்து ஷேர் பாயிண்ட் கூட சொல்லுவேன். ஸோ ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு ப்ரிஃபரபிள் கஸ்டமைசபிள் டூல்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கூல். ஸோ இப்போ லாஸ்டா எங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் மினிமம் பேக்கேஜஸ் பேசியாச்சு. ஸோ நெட்வொர்க்கோட ஹையஸ்ட் டெசிக்னேஷன் அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்பரா இருக்கவங்க வந்து ஆர்க்கிடெக்டா கன்வெர்ட் ஆகலாம். இன் ஃபியூச்சர் ஆர்க்கிடெக்டா இருக்கவங்க வந்து பிசினஸ்க்குள்ள போகலாம். பிசினஸா இருக்கவங்க வந்து லீடர்ஷிப்போட ரோலுக்கு போகலாம். டைரக்டர், சீனியர் டைரக்டர்ஸ்னு போகலாம். நெட்வொர்க் ரோல்ல இருக்கவங்க எப்படி இந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து ட்ரை பண்ணுவாங்க? ஓகே. லைக் டெவலப்பர்ஸ்க்கு எப்படி நீங்க வந்து ஆர்கிடெக்ட்ன்ற ஒரு டெசிக்னேஷன் இருக்கோ, அது மாதிரி நெட்வொர்க்குமே வந்து செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்னு இருக்காங்க. வந்து கிளவுட் ஆர்கிடெக்ட்னு இருக்காங்க. ஸோ அது வந்து ஹையஸ்ட் பொசிஷன். அதுக்கப்புறம் வந்து மேனேஜரல்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் லெவலுக்கு நீங்க போகணும்னா, நீங்க வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் லைனா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து சிசிஎன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது சிசிஎன்ஏ மாதிரி நீங்க வந்து நீங்க நெட்வொர்க் ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சிசிஎன்ஏ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ் கிளவுட் நீங்க லேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கிளவுடா நீங்க லேர்ன் பண்ண அடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க இப்போ சப்போஸ் செக்யூரிட்டி ஃபீல்டில் போறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. சிஐஎஸ்எஸ்பின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. நீங்க அதை லேர்ன் பண்ணீங்கன்னா ஆடிட்டிங் ஃபீல்டில் போவீங்க, செக்யூரிட்டி ஆடிட்டிங்ல போவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே ஒவ்வொரு கோர்ஸ் இருக்கு. நீங்க அது உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க லேர்ன் பண்ணி நீங்க அதுல வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நெட்வொர்க் ஆர்க்கிடெக்ட் லெவல்ல போனீங்கன்னா யூ கேன் ரீச் யுவர் லீடர்ஷிப் ரோல்ன்ற மாதிரி சொல்றீங்க. கரெக்டா? ஓகே. ஸோ என்னோட கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வர ஃப்ரெஷர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவன் என்ன மாதிரி ரோல், என்ன மாதிரி டெசிக்னேஷனுக்குள்ள காலை எடுத்து வைக்கணும், அண்ட் தென் என்ன மாதிரி ஆர்கனைசேஷனை சூஸ் பண்ணணும், எங்க போய் நான் அந்த நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டா கத்துக்க முடியும்? நீங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா நெட்வொர்க்கோட நாலேஜ் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கத்துக்கணும்னா நீங்க வந்து ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் ஒரு ஃபிசிக்கல் டிவைஸை லாகின் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி அப்படி கற்றுக்கிட்டா தான் முடியும். பட் ஆனால் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் வந்துருச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளவுட் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட கிளவுட் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மினிமம் பேசிக் நெட்வொர்க் நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. நெட்வொர்க் டிவைசஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ரவுட்டரை வந்து கான்ஃபிகர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு வைஃபை இருக்குன்னா அதை வந்து ஐஎஸ்பி கிட்ட மட்டும் சொல்லாமல் நீங்கள் அதை லாகின் பண்ணி எப்படி அது நெட்வொர்க் ஒர்க் ஆகுது, அதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத ஓப்பன் பண்ணி பாருங்க. அதோட ஹை லெவல் எண்ட் தான் உங்க கம்பெனியில் இருக்க போகுது. உங்க வீட்டில் இருக்கிறது பேசிக் லெவல் ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி, ஆஃபீஸில் இருக்கிறது வந்து ஒரு 12th கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு நெட்வொர்க் டிவைஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இனிஷியலாக நெட்வொர்க்னா என்னன்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணுது, என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுது, என்னென்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி செக்யூரிட்டி வந்து பிளாக் பண்ணுது, ஒரு டிராஃபிக் வந்து எப்படி பிளாக் பண்ணுது, எப்படி அலோவ் பண்ணுது, இதெல்லாம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபிசிக்கல் டிவைஸில் கான்ஃபிகர் பண்ணி ட்ரை பண்ணி நீங்கள் அதில் வந்து கெயின் பண்ணுற நாலேஜ் தான் உங்களுக்கு அண்டர்லைன் பேஸ்லைனாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆக இந்த க்ளவுடு, நெட்வொர்க், ஆட்டோமேஷன், ஏஐ எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகே, கூல். சரி, இன்னைக்கு வெங்கட்கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வாங்கிட்டோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை பார்த்து நெட்வொர்க்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் யூ கேன் ரீச் தி நெட்வொர்க் இன்ஜினியரா உள்ள வர முடியுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அவர் உங்களுக்கு டூலாகவும் என்னவாகவும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த லைக் அண்ட் தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பர்சனை நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட்டை சந்திக்கிற வரைக்கும் இவருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு நம்மளும் இந்த வீடியோல இருந்து விடைபெறுறோம். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.